ஹாய் ஹலோ வெல்கம் டு கிரிக்கெட் நேயர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா த பிக் ஆஷஸ் ரைவல்ரிஸ் பற்றி பேச போகிறோம். இது ரொம்ப பெரிய மேட்ச் அண்ட் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா காலங்காலமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஓடிஐஸ்லேயும் T20ஸ்லேயும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆஷஸ் ரைவல்ரிஸ் டீம்ஸான இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா இன்றைக்கி நைட்டு விளையாட போகிறாங்க. இன்றைக்கி நைட்டு இந்திய நேரப்படி இரவு 10:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச் எங்கே விளையாட போகிறாங்கன்னா கெனிங்ஸ்டன் ஓவல் பார்படோஸில் விளையாட போகிறாங்க. இந்த கிரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ட்ராக்குன்னு சொல்கிறாங்க. பெட்டர் பேட்டிங் பிட்ச். மேட்ச் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இதுக்கு முன்னாடி இதே பிச்சில் ஆஸ்திரேலியா விசஸ் ஓமான் அண்ட் ஸ்காட்லாண்ட் விசஸ் நமீபியா விளாண்டுருக்காங்க. ஸ்காட்லாண்ட் விசஸ் நமீபியா மேட்ச் மழையினால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஆஸ்திரேலியா விசஸ் ஓமான் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா 164 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ரிப்ளை ஓமானும் நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் ஓமான் லாஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிச்சை பார்க்குறப்போ இது ஒரு 170 to 180 வின்னிங் டோட்டல் சொல்லப்படுறது. விசஸ் ஆஸ்திரேலியா மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டுக்கே அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா ரெண்டு பேரும் விளையாடினதில் இங்கிலாந்து 11 டைம்ஸும் ஆஸ்திரேலியா 10 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கப்பில் கூட இங்கிலாந்து 3 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க விசஸ் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவும் 2 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஈவன் அவுட் பாய்சனில் இருக்கிறனால ரெண்டு டீமுக்குமே மோஸ்ட் வின் அப்படிங்கிறது தேடிட்டுருக்காங்க. அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீம்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா டீமை பற்றி பார்க்கலாம். என்னுடைய 11 என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஸ், மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டிம் டேவிட், மேத்யூ வேட், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஆடம் ஜாம்பா அண்ட் ஹேசல்வுட். இவங்க தான் பாசிபிள் 11 எனக்கு தோணுது. அடுத்ததாக இங்கிலாந்து டீமை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஜோஸ் பட்லர் அண்ட் ஃபில் சால்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வில் ஜாக்ஸ் இறங்க போகிறாரு. பேரிஸ்டோ, அடுத்ததாக ப்ரூக்ஸ், மொயின் அலி, லியம் லிவிங்ஸ்டன், கிறிஸ் ஜார்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத் அண்ட் மார்க்வுட். இவங்க தான் இங்கிலாந்து டீமோட பாசிபிள் 11 இருப்பாங்கன்ட்டு பார்க்கப்படுது. இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன்னுமே டெஸ்ட் பண்ணப்படலைன்னு சொல்லப்படுது. மிடில் ஆர்டர் பேட்டிங் எந்த டீம் பெட்டராக பண்ணுதோ அந்த டீமுக்கு வின்னிங் ஆவரேஜ் அதிகமாக இருக்குன்ட்டு சொல்லப்படுது. இங்கிலாந்து டீமுக்கு இது ஒரு மஸ்ட் வின் மேட்ச். இஃப் ஆஸ்திரேலியா வின் இன் திஸ் மேட்ச் தி ஆல்மோஸ்ட் செலக்டட் ஃபார் சூப்பர் 8. அவங்க சூப்பர் 8க்கு செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இங்கிலாந்து வின் பண்ணிச்சுன்னா அவங்க இந்த காம்படிஷனில் ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கிலாண்டுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான மேட்சாக பார்க்கப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது மேட்சப்ஸ் பற்றி. மேட்சப்ஸ்ன்னு பார்த்தா ஆஸ்திரேலியன் பவுலர் ஆன ஸ்டாய்னிஸ் அண்ட் கமின்ஸ் கிட்ட ஜோஸ் பட்லர் கொஞ்சம் தடுமாறி இருக்கார். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் டாப் 6 எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். ஆனால் எல்லாருக்குமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிட்ட மோஸ்ட்லி அவுட் ஆகிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்டாக்குக்கு கிராம்ப்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. ஆனால் ஸ்டாக்ஸ் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லி இருக்காங்க. இன்கேஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனால் அவருக்கு ரெஸ்ட்டு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டை நோ இன்ஜுரிஸ் அந்த டீமில். ஜோஃப்ரா ஆர்ச்சர் த ஸ்பீட்ஸ்டர் வார்னரை 2 தடவை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. மேக்ஸ்வெல்லை 3 டைம்ஸ் கிறிஸ் ஜார்டன் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. த மார்க்வுட் த ஸ்பீட்ஸ்டர் 150+ போடக்கூடிய பவுலர்கிட்ட ஸ்டாய்னிஸ் 2 தடவை டிஸ்மிஸ் ஆகிருக்காரு. இதுதான் இந்த ரெண்டு டீமுக்கான மேட்சப்ஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த தகவல்களை இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.